கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை தவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் நடிகர் விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விஜய் ஆறுதல் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிபிரசாத் வழங்க கேட்கலாம். ஹரிபிரசாத், நடிகர் விஜய் அவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பான முழு விவரங்கள் ஹரிபிரசாத். நிச்சயமாக, அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி 40க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழ் திரையுலகின் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இருந்து 46க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நடிகர் விஜய் தற்போது அந்த நோயாளிகளிடம் அவர்களின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து விஜய் வருவதை அறிந்த அவரது ரசிகர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குவிந்ததால் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து நோயாளிகளை சந்தித்து நலம் விசாரித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உடனடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து புறப்பட்டு சென்றார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை தவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். அந்த நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். 38 பேர் உயிரிழந்துள்ள சூழ்நிலையில் இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களை தவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார். மீண்டும் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிபிரசாத் வழங்க கேட்கலாம். ஹரிபிரசாத், 38 பேர் உயிரிழந்துள்ள சூழலில் தற்போது நடிகர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சென்று நேரில் ஆறுதல் விசாரித்து வருகின்றார். எத்தனை பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்? தற்போதைய நிலவரப்படி. வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தியதாக இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தமிழக திரைப்படத்தின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்கு சிகிச்சையில் உள்ள நபர்களை கையெடுத்து கும்பிட்டு இனி வரும் காலங்களில் சாராயம் அருந்தாமல் குடும்பத்தை பார்த்து வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த சிகிச்சையில் இருக்கும் நோயாளிகளை கட்டி அணைத்தும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறை செய்யக்கூடாது என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது ஆறுதலை தெரிவித்தார். தொடர்ந்து மருத்துவர்களிடம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்டார். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 46 நபர்களையும் தனித்தனியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேரடியாக சந்தித்து
அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து இதுவரை 40 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புதுச்சேரி, சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மருத்துவமனைகளிலும் மேல் சிகிச்சைக்காக செல்லப்பட்டவர்கள் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சை அளித்து அவர்கள் நலம் பெற மருத்துவர்கள் உடனடியாக உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார். ஹரிபிரசாத், தற்போது நடிகர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடன் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இது தொடர்பான விவரம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது நோயாளிகளை சந்தித்து அவர்களிடம் ஆறுதல் கூறி வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ப்ரூஸ்லி ஆனந்த் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் பரணி பாலாஜி உள்ளிட்ட தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வின் போது உடனிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விஜய் வருவதை அறிந்த அவரது ரசிகர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக காணப்பட்டு வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தற்போது நேரில் சந்தித்து ஆறுதல் விசாரித்து வருகின்றார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சையில் இருப்போர் நிலை குறித்து மருத்துவரிடம் நடிகர் விஜய் கேட்டறிந்து வருகிறார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.